வெல்கம் பேக் டு மை சேனல். நம்ம இன்னைக்கு பார்க்க போகிறது ரொம்ப ஈஸியான மிளகு கோழி வறுவல் எப்படி செய்யலாங்கிறத பார்க்கலாம். கோமதிஸ் கிச்சனை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பட்டனை ப்ரெஸ் பண்ணுங்கள். உடனுக்குடனே அப்டேட் வேணும்னா பக்கத்தில் இருக்க பெல் பட்டனை மறக்காமல் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. கோழி மிளகு வறுவல் செய்கிறதுக்கு 600 கிராம் சிக்கனை நல்லா வாஷ் பண்ணிவிட்டு ஒரு 6 டேபிள் ஸ்பூன் தயிர், 1/4 டீஸ்பூன் மஞ்சள் தூள், ஒரு அரை டேபிள் ஸ்பூன் உப்பு போட்டு நல்லா 30 நிமிஷம் மேரினேட் பண்ணி எடுத்து வச்சுக்கலாம். அதுக்கு நல்லெண்ணெய் அப்படி இல்லைன்னா கடலெண்ணெய் ஒரு 4லேருந்து 5 டேபிள் ஸ்பூன் தேவைப்படும். இதுக்கு உப்பு தேவையான அளவு. இன்றைக்கி பார்த்தீங்கன்னா நான் ஒரு 40 சின்ன வெங்காயத்தை நல்லா உரித்து இந்த மாதிரி நசுக்கி எடுத்து வச்சுருக்கேன். அப்படி இல்லை அப்படின்னா ஒரு வெங்காயம் பெரிய வெங்காயத்தை எடுத்து நல்ல பொடியாக கட் பண்ணி எடுத்து வச்சுக்கலாம். 1 டேபிள் ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு, 1/2 டேபிள் ஸ்பூன் மஞ்சள் தூள், 1 டேபிள் ஸ்பூன் மிளகாய் தூள், ஒரு 1/2 டேபிள் ஸ்பூன் சோம்பு தாளிக்க, கருவேப்பிலை இதுக்கு கொஞ்சம் அதிகமாக எடுத்துக்கோங்க, அதில் வாசம் நல்லாயிருக்கும். 1/2 டேபிள் ஸ்பூன் மிளகையும் ஒரு 3/4 டேபிள் ஸ்பூன் சீரகத்தையும் எடுத்து இந்த மாதிரி கொரன்னு பொடி பண்ணி எடுத்து வச்சுக்கோங்க. அது காரத்துக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் கூட குறைச்சி எடுத்துக்கலாம். இது எல்லாம் தான் நம்ம இன்றைக்கி மிளகு வறுவல் செய்ய தேவையான பொருட்கள். இதை வச்சு இப்போ நம்ம எப்படி செய்யலாங்கிறத பார்க்கலாம். இப்போ ஒரு பேனில் கடலெண்ணெய் அப்படி இல்லைன்னா நல்லெண்ணெய் ஒரு 4லேருந்து 5 டேபிள் ஸ்பூன் ஊற்றிக்கோங்க. இது நல்ல எண்ணெய் காஞ்சதுக்கு அப்புறமா தான் நம்ம தாளிப்பு சாமான்கள் சேர்க்கணும். இப்போ நல்லா இந்த மாதிரி காஞ்சதுக்கு அப்புறமா எடுத்து வச்சுருக்க சோம்பையும் கருவேப்பிலையும் பிச்சு போட்டு நல்லா தாளிப்பு கொடுத்துருங்க. எல்லாமே ரெண்டுமே நல்லா பொரிஞ்சு வரணும். அப்போ தான் அதோட ஃப்ளேவர் பார்த்திங்கன்னா நல்லா இறங்கும். இந்த மாதிரி நல்லா பொரிஞ்சதுக்கு அப்புறமா இடித்து வச்சுருக்க வெங்காயம் அப்படி இல்லைன்னா பொடியாக கட் பண்ணி வச்சுருக்க பெரிய வெங்காயத்தை போட்டு நல்லா சாஃப்ட் ஆகிற அளவுக்கு வதக்கி விட்டுருங்க. இந்த மாதிரி நல்லா வதங்கினதுக்கு அப்புறமா தான் நம்ம எடுத்து வச்சுருக்க இஞ்சி பூண்டு பேஸ்ட்டையும் ஆட் பண்ணிக்கலாம். போட்டுட்டு நல்லா அதோட பச்சை வாசனை சுத்தமாக போகிற அளவுக்கு நல்லா வதக்கி விட்டுருங்க. மீடியம் தீயிலே வச்சு வதக்குங்க. அப்படி இல்லைன்னா நம்ம பேனில் அடி பிடிக்க ஆரம்பிச்சிடும். இந்த மாதிரி நல்லா வந்து வதங்கினதுக்கு அப்புறமா பச்சை வாசனைலாம் போனதுக்கப்புறமா எடுத்து வச்சுருக்க மஞ்சள் தூளையும் மிளகாத்தூளையும் போட்டுட்டு மீடியம் தீயிலே கொஞ்ச நேரம் வதக்குனிங்கன்னா அதோட பச்சை வாசனை போயிடும். இந்த மாதிரி நல்லா பச்சை வாசனை போனதுக்கு அப்புறமா எடுத்து வச்சிருக்க சிக்கனை போட்டுட்டு நல்லா இந்த எண்ணெயிலேயே மசாலாவோட நல்லா ஒரு 10 நிமிஷத்துக்கு நல்லா மீடியம் தீயிலே வதக்குனீங்க அப்படின்னா நல்லா தண்ணி விட்டுரும். அந்த தண்ணியிலேயே நம்ம இந்த சிக்கனை வந்து வேக வைக்க போகிறோம். சப்போஸ் உங்களுக்கு தேவைப்பட்டுச்சு அப்படின்னா ஒரு 1/4 கப் அளவுக்கு தண்ணி ஊற்றிக்கோங்க. அதிகமாக தண்ணி ஊற்றிட வேண்டாம். இப்போ இந்த இதுக்கு தேவையான அளவு உப்பையும் போட்டு இந்த எண்ணெயிலே வதக்கணும் அப்படின்னா சிக்கனும் நல்லா வந்து சீக்கிரமாக சாஃப்டாக வெந்துடும். அதே மாதிரி பார்த்தீங்க அப்படின்னா நம்மளோட சிக்கனில் புளிப்பு காரம் எல்லாமே பார்த்திங்கன்னா நல்லா இறங்கிடும். அதுக்காக இந்த ப்ராசஸ் பண்ணுறது. இது நம்ம வறுவல் மாதிரி பண்ணுறனால தண்ணி கம்மியாக விட்டால் தான் நல்லாயிருக்கும். அப்போ தான் டேஸ்ட் ரொம்ப நல்லாயிருக்கும். இடையில இந்த மாதிரி ஓப்பன் பண்ணி கிளறி விட்டுக்கோங்க. அப்படி இல்லைன்னா கீழே அடிபிடிக்க ஆரம்பிச்சிடும். இப்போ பார்த்தீங்கன்னா தண்ணி ஓரளவு வர ஆரம்பிச்சிருச்சு. இன்னும் கொஞ்சம் நேரம் மூடி வச்சு வேக விடலாம். சப்போஸ் நீங்கள் நாட்டுக்கோழி யூஸ் பண்ணீங்க அப்படின்னா குக்கரில் ஒரு 1.5-2 விசில் விட்டுட்டு அதுக்கப்புறமா இந்த ப்ராசஸ் பண்ணிங்கன்னா கரெக்டாக இருக்கும். ரொம்ப டேஸ்ட்டும் நல்லாயிருக்கும். அதில் இப்போ பார்த்தீங்கன்னா 10 நிமிஷத்தில் நல்லா நான் தண்ணி கொஞ்சம் கூட ஊற்றலை. சிக்கன்லேருந்து இவ்வளோ தண்ணி வந்திருக்கு. இந்த தண்ணியிலேயே சிக்கன் நல்லா வேகணும். வேகிற வரைக்கும் வெயிட் பண்ணலாம். இப்போ பார்த்தீங்கன்னா சிக்கன் எனக்கு ஒரு 3/4 பதத்துக்கு நல்லா வெந்துருச்சு. இப்போ நம்ம பொடியாக்கி வச்சுருக்க மிளகுத்தூளையும் அதே மாதிரி ஜீரகத்தூளையும் போட்டுட்டு நம்ம வந்து திறந்தே வச்சு வேக விடலாம். அப்போ தான் நம்ம கிரேவி வந்து வறுவல் வந்து நல்ல திக்காகி நல்லா வந்து சிக்கனும் நல்லா அதில் இறங்கி மசாலாவோடு இருக்கும். அதனால் மூடி வைக்க வேணாம். மூடி வைக்காமையே ஒரு 10 நிமிஷம் பார்த்தீங்கன்னா நம்மளோட சிக்கன் நல்லா வெந்து சுருண்டு நல்லா மசாலாவோட கோட்டாகி இந்த மாதிரி இருக்கும். இந்த மாதிரி இருக்கப்போ தான் டேஸ்ட் ரொம்ப நல்லாயிருக்கும். ரொம்ப வந்து ட்ரையாக வந்து கிண்டி இறக்குனீங்க அப்படின்னா ஆறுனதுக்கப்புறம் வரன்னு ஆகிடும். அதனால் இந்த மாதிரி கன்சிஸ்டன்சிலே இறக்கிக்கோங்க. நம்மளோட மிளகு கோழி வறுவல் ரெடி ஆகிடுச்சு. இதை நீங்கள் எல்லா வகையான ரைஸோட சாப்பிட்டாலும் ரொம்ப சூப்பராக இருக்கும். இதோட நான் வந்து கருவேப்பிலையும் கொத்தமல்லியும் தூவி இதை வந்து கார்னிஷ் பண்ணி இறக்கிடலாம். நம்ம சுவையான காரசாரமான ஈஸியாக செய்யக்கூடிய கோழி மிளகு வறுவல் தயாராகிடுச்சு. இதை நீங்கள் கண்டிப்பாக செஞ்சு பார்த்துட்டு கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.